அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேமிலியா அப்படியே ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து வந்து டீ குடிச்சிட்டே பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் பாண்டி, பல்லவன், சேரன் 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல சோழனும், நிலாவும் உட்காந்துருப்பாங்க. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போதே சோழனுக்கு அப்படியே குளிர் எடுக்கிற மாரி இருக்கும். உடனே நிலா வந்து அவ போத்தி இருந்தத அவனுக்கு வந்து அப்படியே சால்வைய வந்து போத்தி விடுவா. உடனே அவன் சொல்லுவான், "சரி பக்கத்துல வந்து உட்காரேன்" அப்படின்னாரு. "இன்னும் பக்கத்துல உட்காந்தா உங்க மடியில தான் உட்காரணும்" அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "எனக்கு ஓகே தான்" அப்படின்னோனே, அவ பெசாட்ல "சும்மா இருக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லி சொல்லிருவா. அப்போ டீய வந்து ரொம்ப குளிருதுன்னா, உங்க கன்னத்துல அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா நீலா. உடனே அவன் வைப்பான். ஆமா நல்லா இதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆப்போசிட்ல இருந்து பல்லவன் சொல்லுவான், பாண்டிக்கிட்ட, "அண்ணே பாத்தியா சோழன் நல்லா ஜாலியா இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அதுக்கு பாண்டி சொல்லுவான், "நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்காதடா, அப்புறம் அண்ணன் வந்து உன்னைய வந்து திட்டப் போகுது" அப்படின்னு சொன்னோனே, "அதுவும் கரெக்ட்டு தான்" அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து நிலாட்ட சொல்லுவான், "நீ வந்து என்கிட்ட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. நீ எங்க வரவே மாட்டியோன்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கேட்பான், "எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீலா" அப்படிம்பான். "என்ன சந்தேகம்னோனே, எப்படி நீ வந்து என்னைய வந்து கல்யாணம் முடிக்கணும்னு ஒத்துக்கிட்ட? என்னைய ஃபர்ஸ்ட்டு டிவோர்ஸ் பண்ணணும்னு நெனச்சுட்டு, எனக்கு இது ரொம்ப நாளா இன்னும் இருக்கு சந்தேகம்" அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு அவ சொல்லுவா, "அதுவா, எங்க அப்பா என்னைய திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போயிருவேன்னு சொன்னாரா, அவருகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி அதுதான். அதுக்காக தான் சொன்னேன்" அப்படின்னோனே, இவன் டக்குனு உடனே சால்வைய எடுத்து, "இந்தா நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி குடுப்பான். உடனே அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, உண்மைக்குமே எனக்கு வந்து உங்கள பிடிச்சிருக்கு சோழன். அதுக்காகத்தான் நான் வந்து உங்கள கல்யாணம் முடிச்சேன்னு" சொல்லிட்டு திரும்ப சொல்லுவா. அப்போ உடனே அவன் வந்து அப்படியே சந்தோஷமா அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சுருவான் சோழன். நிலாவும், சோழனும் அப்படியே ஹேப்பியா சிரிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது.